ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோவை டிரைவர் எல்லாத்துக்கும் ஒரு இனிய காலை வணக்கம். லாகின் பண்ணியாச்சு. லாகின் பண்ணதுமே நம்ம வீட்டுக்கிட்டேருந்தே பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் கஸ்டமர் ப்ளேஸ்க்கு வந்தாச்சு. 500 மீட்டர் தான் பிக்கப்பு வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். வாட்ச் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரயில்வே ஸ்டேஷன் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே ரேஸ் கோர்ஸ் வந்தாச்சு. மேக்ஸிமம் ரயில்வே ஸ்டேஷன் நான் நிற்க மாட்டேன், அதனால் அப்படியே தள்ளி வந்துடுவேன். ரேஸ் கோர்ஸ் வந்தால் டீ சாப்பிட்டு நம்ம ரெகுலராக நிர்மலா காலேஜுக்கிட்ட, அப்புறம் அங்கேருந்து இங்கே இப்போது நீலாம்பூர் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் இன்றைக்கி டே எப்படி போகுதுன்னு தெரில. பார்த்திங்கன்னா நீலாம்பூர்லேருந்து சூலூர் வந்து ட்ராப் பண்ணியாச்சுங்க. அங்கேருந்து 3வது புக்கிங் இன்றைக்கி ட்ராப் பண்ணிட்டு அப்படியே போய் சிஎன்ஜி கம்மியாக இருக்குது, சரி சிஎன்ஜி அடிக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. நண்பர்களே, பார்க்கலாம் அடுத்தது எங்கே உழுகுதுன்ட்டு. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் உழுகுது புக்கிங்கு. ஒரு 3/4 மணி நேரம் இருந்தால் அங்கேருந்து இப்போது புக்கிங் விழுந்துருச்சு. சூலூரில் எப்படி விழுகுதுன்னு தெரில, பார்க்கலாம். சூலூர் பெட்ரோல் பம்பில் சிஎன்ஜி அடிச்சு நின்றுருந்தோம். நம்ம அந்த டிக்கெட் நிற்கிது பார்த்திங்களா, அண்ணா வந்து நம்ம ஃபாலோவர்ஸு நின்று பார்த்து பேசிட்டு போனார். அண்ணனுக்கு ஒரு நன்றிங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நம்ம சூலூர்லேருந்து ஒரே வாடகை நச்சுன்னு வடவள்ளி கொடுத்தாங்க. வடவள்ளியில் இறக்கி விட்டதுமே ஓப் காலேஜ் ட்ராப் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கோம். 2 வாடகை டக்குன்னு கொடுத்தாங்க. ஓப் காலேஜ்லேருந்து நம்ம கொடிசியா ரோட்டுக்கு போயிட்டுருக்குறோம். சரி, அங்கே போய் நிழலில் போடலாம் அப்படின்ட்டு. பரவாயில்ல, சூலூரில் இருந்ததுக்கு ஒரு பெரிய வாடகை. வடவள்ளியிலேருந்து போய் ஒரு 1/2 hour சாப்பிட்டேன், போட்டாங்க ஓப் காலேஜ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது எங்கேன்னு பார்ப்போம். வெயிட் கரோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு பேக்கேஜ் அவுட் ஸ்டேஷன் ட்ராப்பு தான் சொன்னாங்க. ட்ராப்பு தான் ரவுண்ட் நம்மளுக்கு அப்பர் டவுன் கொடுத்துருக்காங்க. இங்கேன்னா காங்கேயம் கஸ்டமரு சாப்பிட போயிருக்காங்க. இங்கே தலப்பாக்கட்டு பிரியாணி சாப்பிடணுன்னாங்க. சரி, அங்கே லேட் ஆயிரும் அப்படின்ட்டு, சரி போகிற வழியில் எதாவது இருந்தால் நிறுத்துங்கன்னாங்க. நான்வெஜ் இருக்குது அப்படின்னா ஓகேனாங்க. நித்தியாசு சாப்பிட்டுருக்குறாங்க. காங்கேயத்தில் ட்ராப்பு. ஓகே, ஏதோ 2 மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கு ஒரு பேக்கேஜ் முடிச்சுட்டு அங்கேருந்து எதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். வெற்றிகரமாக காங்கேயத்தில் நம்ம ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். வெற்றிகரமாக முடிஞ்சுது. அடுத்தது என்ன ட்ரிப் பொழுதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நம்ம காங்கேயம் ட்ரிப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு பல்லடமே வந்தாச்சுங்க. பார்க்கலாம். ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே வந்தாச்சு, பல்லடமே வந்தாச்சு. பார்க்கலாம் எதாவது ட்ரிப் பொழுதுதான்னு பார்க்கலாம், இல்லாட்டி அப்படியே உள்ளே வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படியே வந்துட்டுருந்தோம், பல்லடத்தில் தாண்டி வந்துட்டுருந்தோம். கரெக்டாக சூலூர் ராவுத்தூர் பிரிவுலேருந்து சிங்கானூர் வந்தாங்க. சிங்கானூர் போட்டாங்க. சிங்கானூர் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டுருந்தோம். அப்புறம் சாப்பிட்டோம். அப்புறம் அங்கேருந்து காந்திவரம். இப்போ காந்திவரத்துலேருந்து சரவணவட்டி டக்குன்னு கொடுத்த காட்டிக்கு வீடியோ எடுக்கல. இப்போ வந்து ஜீப் சிக்னலில் யூட்டர்ன் போட்டு பிக்கப்பு, சரவணவட்டி ட்ராப்பு யூட்டர்ன் போட போகிறேன். பார்க்கலாம், நைட் ஓட்டுறேன். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நைட் என்னென்ன ட்ரிப்பு கொடுக்குதுன்னு அப்படியே அது வீடியோவை போடுறேன், பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வந்து சரவணம்பட்டியிலேருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து வடமதுரையிலேருந்து உள்ள பன்னிமடை ரோடு ட்ராப் பண்ணியாச்சு. ஓகே, நைட் ஓடிட்டுருக்குறோம். பார்க்கலாம் நைட் எத்தனை ட்ரிப் கொடுக்குறாங்க, எப்படியோ ஓடுதுன்னு பார்க்கலாம். வாட்ச் பண்ணுங்கள் வீடியோவை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன் ட்ராப் பண்ணோம். எங்கேன்னு கேட்டிங்கன்னா வடமதுரையிலேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போட்டாங்க. ட்ராப் பண்ணிட்டோம். ரயில்வே ஸ்டேஷனே காற்று வாங்கிட்டுருக்கு. வண்டி எல்லாம் தூங்குறாங்க எல்லாருமே. ட்ரெயின் எதுவும் இல்லையோட்டிருக்கு. சரி, நம்ம அப்படியே தள்ளி போய் படுத்துக்கலாம் அப்படின்ட்டு தள்ளி போகிறோம். மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 2:30. பார்க்கலாம் அடுத்த ட்ரிப் எப்படி கிடைக்குதுன்ட்டு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் ஒரு இனிய காலை வணக்கம். நம்ம எங்கள் நைட்டு வந்து ரயில்வே ஸ்டேஷன் ட்ராப் பண்ணிட்டு காந்தி இதுக்கு அண்ணா சிலை கிட்டே தூங்கிட்டு இருந்தோம். ஆவரமலை பிக்கப்பு கோயில்பாளையம் ட்ராப் பண்ணிட்டோம். அப்புறம் கஸ்டமர் இங்கேயே வெயிட் பண்ணுங்க, மறுபடியும் புக்கிங் போடுறேன் அப்படின்னாங்க. சரி, அதுக்குள்ளே பெட்ரோல் பங்க்கில் வந்தோம். பெட்ரோல் பங்க்கில் வந்து எல்லாம் பல்லெல்லாம் வலிக்கிட்டு ரெடி ஆகிட்டு வெயிட் பண்ணல. ரிட்டர்ன் கிடச்சா மறுபடியும் காந்திபுரம் தான், ஆவரம்பாளையம் தான். ஸோ அப்படியே ட்ராப் பண்ணிட்டு வீட்டுக்கு போய்ட்டு அப்புறம் ரெடி ஆகிட்டு அப்புறம் லைன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். புக்கிங் வந்துச்சுன்னா ஓகே தான், பார்க்கலாம். வெயிட்டிங். அதுக்குள்ளே வெயிட் பண்ணுங்கள். இன்னொருத்தர் இந்த வீடியோவுக்கு வருவார். இப்போ தான் கை காட்டிட்டு போனார், வருவார். அவர் இந்த வீடியோவில் காட்டுறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறோம். அவர் இந்த வீடியோவில் ஆட் பண்ணிடுறேன், பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒருத்தர் காட்டுறேன்னு சொன்னேன் இல்லைங்க, நம்ம அண்ணன் தாங்க. ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா
எங்கே பார்த்தோம் நம்ம கடைசியாக தொண்டாமுத்தூர் சைடு பார்த்தோம். ஆமாம், தொண்டாமுத்தூர் அந்த காலேஜ் பார்த்தோம். அதுக்கப்புறம் அண்ணன் வந்தார், கோயில் குளத்தில் பார்த்து பேசினோம், டீ எல்லாம் சாப்பிட்டோம். அண்ணனை பார்த்தது ஒரு சந்தோஷம். சரிங்களா, ஃபுல் வீடியோ வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். சரிண்ணா, ஓகேண்ணா, ஒரு ஆய் சொல்லியிருந்தேன். சரி, அந்த கஸ்டமர் அண்ணன் கோயில் குளத்துலேருந்து கொண்டு வந்து ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம போய் வீட்டுக்கு வந்தாச்சு. டயர்டாக இருக்குது. சரி, இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு லாகின் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பை பை.